விக்னேஸ்வராய நமக. மம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். எதிலும் வேகம் சாதிக்க துடிக்கும் வல்லமையும் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, குருவின் பார்வையினால் அதிக பலனை அடையக்கூடிய யோகம் பெற்ற விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடத்தின் புரட்டாசி மாதத்தான பலாபலன்கள் முதலில் அறிந்து கொள்ளுங்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்பு. உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய்பான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 7ஆம் இடத்தில் குருபவான் பார்வையோடு உங்கள் ராசி சிறப்பாக அமர்கிறது. சனி பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார். 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், லாபஸ்தானத்திலே சூரிய பகவானும் கேது பகவானும் அவரோடு ஆட்சி பெற்ற புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். விரயஸ்தானத்திலே சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கின்றார். இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, பொதுவாக ராசிநாதன் மறைந்திருந்தால் பலன்களும் நமக்கு கொஞ்சம் மத்தியமாக தான் கிடைக்கும். ஆனால் குருவும், அதாவது தனாதிபதியாகிய குருவும் வேலைக்கு அதிபதியான சனி பகவானும் பார்வை இருக்கிறனால இந்த மாதம் முழுவதுமே எவ்வளவுதான் இல்லைங்க விவேகானங்கள் பிரச்சனைகள் வந்தாலுமே மீண்டு எழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு வாடி நிற்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லுவோம். எந்த நேரத்தில் அது வருதோ அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த விருச்சிகராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்களை சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னால் அந்த பலன் உங்களுக்கு இரட்டிப்பாக லாபத்தை கொடுக்கும். தனப்பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி கடன், அதே போல் வட்டி கட்டுதல், இஎம்ஐ கட்டுதல், தவணை கட்டுதல், இது எல்லாம் சரியான முறையில் அடைச்சிருங்க. ஏன்னா பணம் நிறைய இந்த மாதத்தில் வந்துகிட்டே இருக்க போகுது. தனாதிபதியாகிய குருபவன் பார்வை இருக்கிறனால நிறைய வரப்போகுது. விரயஸ்தானத்தில் சுக்கிரபவன் வேறு இருக்கிறார். சுப விரயங்களை அள்ளி கொடுக்க போகிறார். அப்போ சுப விரயம்னா என்ன? தொழில் ரீதியாக நிறைய முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். அடுத்து வியாபாரத்தில் பலவிதமான நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு நிறைய விஷயங்களை வியாபாரத்தை செய்கிறதுக்கான வாய்ப்பை அள்ளி கொடுப்பார். புதிய புதிய முயற்சிகளை செய்கிறதுக்கான வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். அதனால் சுப விரயமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த மாதத்தில் 3, 4, 7 தேதிகளில் தேய்பிறை சுபமுகூர்த்த நாட்களாகவும் 18, 21, 28, 30 ஆகிய தேதிகளில் வளர்பிறை சுபமுகூர்த்த நாட்களாகவும் வருகிறது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு சுப செய்திகள் கிடைப்பதற்காகவும் சுபமங்கலத்தை பேசுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் நல்ல அருமையான மாதம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் லாபத்தில் உட்கார்ந்தனால உங்களுக்கு லாப பலன்கள் நிறைய கிடைக்கும். போனஸ் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி தனவாக்கு குடும்பஸ்தானங்கள் பல்கி பெருகும். பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கின்றது. அதுபோல் இந்த பங்குச்சந்தையில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நல்ல எதிர்பாராத திருப்பங்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக இந்த கன்னியா மாதத்தை பொறுத்தளவு, புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா விசேஷங்கள் நிறைய உண்டு. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் 2ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மகாலயபட்சத்து திதிகள் வருகிறது. அவரவர் இல்லத்தில் இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்வதற்கான வாய்ப்புக்கான திதிகளாக இந்த மகாலயபட்சம் வருகிறது. அதிலையும் குறிப்பாக 16ஆம் தேதி மகாலயபட்சத்து அமாவாசை வருகிறது. அவரவர் இல்லத்தில் இறந்த முன்னோர்களை நினச்சி திதி தர்ப்பண வழிபாடு செஞ்சீங்கன்னால் அந்த பலன் உங்களுக்கு ஓராண்டுக்குரிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை முப்பெரும் தேவிகளுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்காக நவராத்திரி விழா வருகிறது. 24ஆம் தேதி துர்காஷ்டமியும், 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜையும், 26ஆம் தேதி விஜயதசமி நாளாகவும் வருகிறது. அதனால் இந்த மாதம் முழுவதுமே தெய்வ மாதம்னு சொல்லுவோம். அந்த பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து உடல் ரீதியாக மன ரீதியாக சில சஞ்சலங்கள் ஏற்பட போகிறது. தேவையில்லாத பிரச்சனைகள், நீங்கள் போய் ஏதாவது ஒன்று தலையிட்டீங்கன்னா அது திரும்ப திரும்ப பிரச்சனையாக வரதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக விருச்சிகராசிக்காரர்களுக்கு 8ஆம் தேதி மதியத்திலிருந்து 9, 10 ஆகிய தேதிகளில் சந்திராசமுத்திரமாக வரக்கூடிய காரணத்தினால கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிச்சிங்கன்னா நல்ல நன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதம். அதே மாதிரி இந்த உடல் ரீதியாகவும் பெண்களுக்கு சில பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள், தலை சார்ந்த பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதையெல்லாம் நீங்கள் நிதானமான போக்கை பயன்படுத்தி சரி செஞ்சுக்கோங்க.
இந்த கடன் நோய் வம்பு வழக்குகள் சில நேரங்களில் வந்து உங்களுக்கு கழுத்தை பிடிக்கிற மாதிரி கூட வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவில் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். கணவனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய சொந்தக்காரங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தாய் வழி தந்தை வழி உறவுகளால் லாபங்கள் கிடைக்கும். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. புத்திரபாக்கியம் கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். அதே போல் வந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு கோல்டன் மாதம். ஏன்னு கேட்டிங்கன்னா தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலுமே பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்கள்லாம் சற்று நிதானமாகவே செயல்படுங்கள். ஏன்னா வேலைப்பளு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியதாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் உடலையும் மனதையும் இந்த மாதம் முழுவதுமே சற்று கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தீங்கன்னா பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கும். இவற்றையெல்லாம் லாபமாக அடைகிறதுக்கு இந்த மாதத்தில் 4 சனிக்கிழமைகளிலும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த பலன்கள் உங்களுக்கு நல்ல லாபமாக கிடைக்கும். விருச்சிகராசி என்பதில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு லாபமும் அதே நேரத்தில் சிறு சிறு சஞ்சலங்களும் ஏற்படக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயன்படுத்தீர்களானால் இனி வரும் காலகட்டங்களில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். இனிய நல்வாழ்த்துக்கள்.